என்னென்ன அட்டுழியம் பண்ணுதுங்க ஒரு பொம்பளை பிள்ளை. அப்பா வேலைக்கு போறாரு, அப்பா போய் போக விடாம தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. விடுவோம் விடுறீங்களாடி மானசா? ஏய் போன 2 பேரும் சேர்ந்து வத்த பாருங்கண்டா போன. என்னப்பா லீவு விட்டு ஒரு 2 நாள் லீவுக்கே இந்த பாடுபடுத்தினா அப்போ மாச லீவுக்குலாம் நாங்களாம் என்ன ஆகுறது? ஒரு தாய்மாரையும் பயிற்சிக்கார ஆஸ்பத்திரி தான் கொண்டு போய் விடணும். அந்த நிலை ஆயிடுவோம். போங்க. ரொம்ப 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 டான்ஸராக இருக்கு மக்களே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 5 அந்த காலத்தில் 10 பிள்ளை தொடர்ந்துக்காக 10 பிள்ளையும் ஓடியே போயிடும். நாங்கள் வாட்டுக்கு ஓடியே போய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் விளையாடுவோம். வீட்டுக்குள்ளேயே கிடக்க மாட்டோம். உடம்புல சட்டை இல்லாமல் கூட காட்டு கருவேலி காட்டுக்கு பார்க்க ஓடி போய் விளையாடுறோம். இப்போ அப்படியும் போக முடியல. ஒரு பேலை மூளை போனால் கூட பயமயங்க அப்படியே கழுத்தில் வச்சு கொண்டு வராங்க. அந்த மாதிரி மிருகங்களாக வாழுது. அது வேற பயமாக கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் நம்மளாலையும் முடியல. என்னது செய்ய? எப்போ அந்த 100 ரூபா காசை பக்கமாக வைப்பு ஏத்தா? நேற்று பிறந்த நாளுக்கு என் மையம் போனதுக்கிட்டே ஏத்தே ராசிரேத்த அந்த பெய்யி பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஆத்தா பிள்ளைய வந்து ரொம்ப நாளாச்சுட்டே எங்கிட்ட வந்து நெழுக்குன்னு இருக்கு. பழம் கெட்டு போயிருக்குமா? கெட்டு போன இருக்கு. ரொம்ப நாளாச்சு. இந்த 100 ரூபான்னு கையில் கொடுத்துச்சான். பாவம் கஷ்டப்படுது. அதுக்குத்தான் நம்ம கொடுக்கணும். பாவம் அது 100 ரூபா கொடுத்தான். என்னை பெத்த ஆத்தாவோட கூட பிறந்த பெரிய அம்மா ஊர்லேருந்து வந்திருக்கு. 10 ரூபா காசு கொடுக்கணுமா பக்கத்து பிள்ளையில? 10 ரூபாய்க்கு வந்தால் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு முட்டாயை வைக்கணும். இத்தனைக்கு அதுக்கு குழந்தை ஊட்டி கூட இல்லை. அது சம்பாதிக்கிற சம்பாத்தி யாருக்கு? அக்கா பிள்ளையே தங்கச்சி பிள்ளையே பார்த்தனைக்கு என்னைக்காவது ஊர் தேசத்துக்கு போயிட்டு பார்த்தனைக்கு ஒரு 10 கையில் கொடுத்தானே. நம்ம தான் பெரியம்மா சின்னம்மா அம்மம்மா அப்படின்னு நான் தான் நினச்சி கிடைக்கேன். அப்படி பேத்திங்க நல்லது கெட்டதுன்னு பார்க்குறதுக்கு ஓடுறது. அதுவும் நம்ம பிள்ளைகளை பார்த்து ஒரு பாசாசமாக நிறைய பேர் நிறைய சொந்தங்கத்தே ஏதே நிறைய சொந்தங்க. தாய் தகப்பனும் இருந்தா ஒரு மாதிரியா கொஞ்சம் பிள்ளைகளை, தாய் தகப்பனும் இல்லைண்டா ஒரு மாதிரியா நடந்துக்கிறாங்க. தெரியுமா? நேற்று நம்ம தங்கச்சி கேக் வெட்டுறதுக்கு நான் இல்லை ஓடியாந்துட்டேன் சமைச்சு வச்சுக்கிட்டு. அது கேக்கு வெட்ட வந்திருக்கு பெரியம்மா. எல்லாரும் வந்தவு இந்த பையட்ட என்னப்பா நல்லா இருக்கியாப்பா இந்தாப்பா ஒரு முட்டாய் வாங்கிப்பாண்டு ஒரு 10 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்களா? காசு கொடுக்காட்ட பரவாயில்ல. எம்புட்டுனா கழிச்சு ஊரில் இருந்து வருது பிள்ளைகளை பார்க்குது. ஒரு 5 ரூபாய்க்கு முட்டாய். இதுவே நம்ம இருந்தால் பாருங்க அதுக்கு ஒரு நடிப்பா சாந்து பூச்சா ஆமாம் மற்றவனுக்கு என்ன தேவைன்னா பெரியமா தேவா அப்படின்னு ஒரு நடிப்பு நடிக்கிறது. ஆத்தாடி உலகத்தை என்னைக்கு கண்டுக்கிட்டேன்டா? திருவிழாவில் மாமா தாய் மாமா எல்லாத்துக்கும் பொம்மாயம் கொடுக்குறாரு. கூட ஆத்தாவோட பிறந்த தாய் மாமா எல்லாத்துக்கும் பொம்மாயம் கொடுக்குறாரு. ஏன் மகள் நிற்கிது. எங்கள் கூட சண்டை எனக்கும் உங்களுக்கும் தானே சண்டை. பச்சை பிள்ளையாக தானே இருக்கும் என்னைக்கு. அதுக்கு தெரியுமா சண்டைண்டு? தாத்தா தாத்தா எனக்கு தாத்தா அப்படின்னு ஓடுது. நான் பார்க்கல கூடத்தில் எனக்கு தாத்தான்னு ஓடி இருந்திருக்கு. ஓடுனவுலைய ஒன்றுமே பார்க்காத மாதிரி மூஞ்சி எனக்கு திருப்பிக்கிட்டு எல்லா பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. தங்கச்சி பிள்ளைக்கு அவர் பிள்ளைக்கு எல்லா பிள்ளைக்கும் வாங்கி கொடுக்குறாராம். தங்கச்சி பிள்ளை என் பிள்ளை எல்லாம் ஒன்று தானே. தங்கச்சி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு மட்டும் பேச மாட்டோம்ல எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அழுது இருந்திருக்கா. என் தங்கச்சி கூட்டிகிட்டு ஓடியார மானசை அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் ஓன்ட்ட தானே விட்ட பிள்ளை என்ன செஞ்சா அப்படின்டா பொம்மை வாங்கி கொடுத்தாரு மாமா அவளுக்கு வாங்கி கொடுக்கலன்னு அழுகுறேன். அப்புறம் போய் நான் காசு எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கிட்டேன். இதுவே பேசிக்கிட்டு இருந்தா நம்மளோட பேசுனா அப்போ அப்படியே கொஞ்சுறது மொச்சு 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 கொஞ்சுறது. அப்படி ஒரு ஆசையாக கொஞ்சுறது மாதிரி. நடிப்பு உலகம், நாடகக்கார உலகம், நாடகமாக நடிக்குது உலகமே நாடகம். ஆத்தாடி அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுறது கூட நான் பிள்ளைய பாசத்தில் கொஞ்சுறது இல்லைத்தா. அவங்க பெற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்களுக்காக அவங்க நம்மளை நல்லபடியாக நினைக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சம் பாசமாக இருந்தாச்சே. நான் பேசுகிறேன் பேசலை பச்சை பிள்ளை வந்து ஓடி அது நின்றுச்சு. அடுத்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் எங்கள் அப்பாலாம் ஐஸ் வாங்கி கொடுப்பாரு எனக்கு. இன்னொரு பிள்ளை ஓடி அது நின்றுச்சுன்னா அந்த பிள்ளைங்க சேர்த்து வாங்கி கொடுப்பாருத்தே. ஆமாம் அதான பாசம். பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு செய்யணும்னு செய்கிறது அது ஒரு இதாக்கும். அப்புறம் இப்போ ரொம்ப பேர்த்தே உதாறு விடுறது. அப்படி ரொம்ப பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கேதத்துக்கு செய்கிறாங்கல்ல, கேதத்துக்கு செய்கிறாங்களே
அது இப்போ உங்கள் அப்பாவும் அம்மா இருந்தாங்கல்ல, அம்மா இருக்கிறப்ப பஞ்சாயத்து ஒரு செய்முறையும் வைக்கல. கேதத்துக்கு என்ன செய்முறை? நான் சொந்தக்காரவு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரவு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து வேட்டு துண்டு எடுத்து போடுறாங்க அந்த உருமா கட்டையில். என்ன சம்மந்தக்காரவுக கூட பிறந்தவுக இவங்க தானே எடுத்து போடுறாங்க. மறுபடியும் அவங்க வீட்டில் ஒரு கேதம் உண்டா நம்ம போய் எடுத்து போடுவோம். என்ன இப்போ எடுத்து போய் போட்டால் உனக்கு 2 பேண்ட் சட்டை எடுத்து போட்டேன்றாங்க. என்ன 2 பேண்ட் சட்டை எடுத்து போட்டீங்க? எதுக்கு 2 பேண்ட் சட்டை எடுத்து போட்டீங்க? உங்கள் மாமியாவுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து போட்டேன், உங்கள் மாமனாருக்கு ஒரு பேண்ட் சட்டை. அப்புறம் வந்துச்சு எனக்கு கோபம். மாமனார் ஒரு தடவை செத்தாரு, மாமியா ஒரு தடவை செத்துச்சு. 2 சாவு நடந்துச்சு எங்கள் வீட்டில். அப்புறம் தானே எடுத்து போட்டீங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் மாமனார் இறந்து போயிட்டாரு. நாளைக்கு உங்கள் மாமியா இறக்கையில் இன்னொரு பேண்ட் சட்டை எடுத்து போடுவோம். என்ன இப்படி இருக்குங்க? நம்ம கேட்டோமா பேண்ட் சட்டை? சரி எடுத்து போடுறது அந்த முறையை விடாமல் நம்மளுக்கு பண்ணுறோம்ல, முறையை விடாமல் நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம தாய் தகப்ப இருக்குது நடக்கையில் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லாமல் அம்மா எடுத்து கொடுத்துட்டோம்ல சொல்லிடுச்சுல. அந்த வார்த்தையை நான் கத்தம் போட்டு கத்தி விட்டு தெரிஞ்சவருங்க. என் வீட்டில் 2 இளவு நடந்துச்சு, அதனால பேண்ட் சட்டை 2 எடுத்து போட்டீங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒருத்தர் தானே இறந்துருக்காரு. இன்றைக்கி ஒன்று போட்டுட்டு நாளைக்கு இன்னும் உங்கள் மாமியா இருக்குது, உங்கள் அம்மா இருக்குது, அப்பா இருக்காரு, 3 பேர் இருக்காங்கல்ல. அதுக்கு முன்னாடி யாரை பார்க்குறோமோ போட மாட்டோமா அப்படின்னு கத்திட்டு அதே 2 பேண்ட் சட்டை எடுத்து அதை விட கூடுதலாக செஞ்சுட்டு வந்தேன். நான் வந்து பத்திரிக்கை கொடுக்கல, உங்களுக்கு கிடையாது. பத்திரிக்கை கொடுத்து என் விசேஷத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாத்தே விசேஷத்தில் வந்து செய்முறை எழுதிட்டு சாப்பிட்டு பத்திரிக்கை நீ கொடுத்தா விசேஷத்தை சிறப்பிச்சுட்டு போகணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதை வந்து வீட்டில் வந்து மண்டி ஓட்டுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கு கூட கேட்டு வாங்கிட்டு போகிறா. ரைட்டு செய்கிற செய்முறை செய்யலையானு அசிங்கப்படுத்தி போயிருக்காங்க கூட வாங்குறே. ரைட்டு இறந்தது தெரியுமா? இறந்ததுக்கு கலர் வாங்கி கொடுத்துருந்தா அப்புறம் இது சொல்லலையே. எல்லாருக்கும் இறந்ததுக்கு கலர் வாங்கி பெட்டியாக கொடுத்தா என்னத்த நான் பெட்டியாக கொண்டு போய் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். என்ன பெட்டியாக கொண்டு போய் இப்போ அழுதுகிட்டு இருக்க உங்கள்கிட்ட வந்து உங்கள் மடியில் வச்சுட்டா நீங்களே ஊற்றி குடிக்க போறியா? எதுக்கு அந்த சம்பிரதாயம்? அந்த கலர் எதுக்கு கொண்டு வரோம்? அந்த கலரு அழுகிற மக்கள் ஒரு நாவரத்தில் கிடக்கிறவுங்க, ஒரு சாப்பிடாமல் கிடக்கிறவுங்க குடிச்சுக்கிட்டு தானே. அதை எனக்கு வாங்கிட்டு வந்தாண்டு நானும் வாங்கிட்டு போய் இறக்கி எல்லாரும் கொடுத்துட்டு நான் உனக்கு கலர் வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன்றாங்க. அவனை இருந்த சொந்த வந்தத்தில் பூரா கேட்டு பாருங்க. நான் கலரை வாங்கி எல்லார் கையிலையும் கொடுத்தனா இல்லையாண்டு யாராவது கொடுக்கலேன்னு சாப்பிட நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் அப்புறம் வந்து என்னை கேளுண்டேனா என்னத்தே காட்டிக்கிட்டே வந்துருவாங்க. நான் செய்கிறேன் இந்த வாருங்க கலர் படம் தூக்கிட்டு வந்திருக்கேன், இந்த வாருங்க சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே முறையில் அப்படியே உட்காந்துருக்காங்க கேதத்தில். அவங்ககிட்ட இப்படி தூக்கி இப்படி காட்டுறேன் பாருங்க தெரியுமே. அம்புட்டு கலரைங்க யாரது ஃபோன் வேறு வந்து வேலைக்கு போனா கடைக்கு போயிருக்கான்னு சொன்னேன். கடைக்கு போயிருக்காண்டி. எந்த வேலைக்கு போறாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது? அப்படி இருக்குங்க உண்மையிலேயே. கலரை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கேட்டவொடனே ஆமாம் வாங்கி கொடுத்தா எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு அந்த கலரை கொண்டு போய் அவங்க மடியில் இறக்கலையா. அப்படி இருக்குது நாட்டில். இந்த இப்போ அவங்க இதுக்கு இறந்ததுக்கு போனார் செய்யணும்ண்டு அப்படித்தான் சொல்லிடுவாங்க. அவங்க ராமேஸ்வரம் போயிட்டாங்களாம். ஏத்தே அது ராமேஸ்வரம் போயிட்டாங்களாம். அதோட வந்துட்டார். அப்போ அம்மா போட்டுருச்சுல அதை போய் என்னன்னு கேட்டு வந்துடுன்னு போனார். புதன்கிழமை போனார். புதன்கிழமை இல்லை என்ன கிழமையோட போனார். அவங்க அன்னைக்குன்னு வந்து இந்த திருப்புராணி போயிட்டாங்களாம். அதோட திருப்புராணி போனதோட ஏத்தா நான் வந்திருக்கேன்டாரா ஏதே வந்துடுறேனேண்டாவலாம். எனக்கு வேலை இருக்குது, நான் உனக்கு ஜிபேயில் போட்டு விடுறேன் காசுக்கு வந்துட்டாரு. ஜிபே இல்லாமல் போட்டு விடாமே கிடக்கு. அதையும் அவங்க கேட்டுறாங்களோ என்னமோ கொடுமையாக போயிடும். சீக்கிரமாக போட்டு விடணும். என்னத்த ஸ்கூல் அதுக்கு நாத்தனார் படுத்துட்டாங்க. நம்ம பேசுறது கத்திக்கிட்டு கிடைக்கேன். அப்படி தாங்க இருக்குது. நம்மளாங்க வந்து செய்ய சொல்கிறோம். கேதத்தில் ஒரு முறைக்கு சொந்தம் வந்து இருக்க உண்டு, ஒரு சாதி சனம் உண்டு. செய்கிறது வாங்குறதுலாம் என்ன நம்மளாம் நினச்சி அத்தாடி நம்மளுக்கு எடுத்து போட்டாங்க நம்ம அவங்களுக்கு எடுத்து போடணும் அப்படின்னு எடுத்து போடணும். எடுத்து போட்டுக்கிறதுக்கு நான் 2 பேண்ட் செட் எடுத்து போட்டேன்டா. மாமியாவும் மாமனாரும் இறந்து விட்டாங்க. 2 தடவை நடந்திருக்கு, 2 எடுத்து போட்டாச்சு. உங்கள் வீட்டில் ஒரு காரியம் தான் நடந்தது. அதை காரியத்துக்கு ஏற்ற பண்ணி செய்வாங்க. என்னங்க இப்படி கொடுமையாக இருக்குது. பிரியாணி வச்சுட்டு போயிட்டேங்க. நான் அவங்கள பற்றி பேசணும் கிடையாது. அன்னைக்கே கத்தி விட்டேன். விஷயத்தை வீட்டில் கத்தி விட்டேங்க. வீடுன்னெலாம் பார்க்கல, கத்தி விட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி ஒரு சொந்தம் வேணாம். இப்படி ஒரு சொந்தமாக செய்முறை செய்கிறதா இருக்கட்டும், நல்லது விட்டது வாங்குறதா இருக்கட்டும், சொந்தம் பூரமே
காசு இருந்தால் ஒரு மாதிரி, காசு இல்லைண்டா ஒரு மாதிரி, அப்படித்தான். அதுதான் உலகமாகவே இருக்குது. அது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏத்தே உண்மையா இல்லையா? என்னை பொறுத்தளவுக்கு இறந்த கத்துக்கு செய்கிறதெல்லாம் கேட்கவே கூடாது. கேட்குறதே ஒரு பாவ செயல் நினைப்பேன் நான். அது நம்ம மனசு விருப்பப்பட்டு ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கலரை வாங்கி கொடுக்குறது, ஒரு ஆறுதலுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குறது, ஒரு இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம விருப்பப்பட்டு பண்ணுறது. அந்த விருப்பப்பட்டு பண்ணுறத எதிர்த்த பார்ட்டியாக இருக்காரோ அதே மாதிரி விருப்பப்பட்டு நம்மளுக்கு செய்யணும். நம்மளும் மனசில் நினைக்கணும். நம்மளுக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க, நம்மளும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுக்கலன்னா கேட்கக்கூடாது. அதே வந்து நல்ல ஒரு மனப்பான்மை உள்ள மனசுக்கு. என்னங்க நான் சொல்கிறது, நான்லாம் அப்படித்தேன். நான் கத்தி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேண்ட்டு, 2 சட்டை, 2 சேலை, எல்லாத்தையும் 2 துண்டு 2 எடுத்து இருந்தால் போட்டு வந்து நாளைக்கு என்னமா இருந்தால் நம்ம போகக்கூடாது. அப்படி ஒரு குடும்பத்துக்கு போய் மூக்கை மட்டும் சிந்தி அழுதுட்டு வந்துடும். என்னங்க நான் சொல்கிறது, லைக் பண்ணுங்க. நான் சமைச்சு இருக்கேன், வேலையை பார்க்குறேன். லைக் வேறு கேட்குறேன்னா லைக் கேட்குறீங்க. ஏக்கா நாங்கள் போட மாட்டோமான்னு சொல்கிறீங்க. ஏங்க லைக் போட மாட்டேங்களா? இல்லை போடுவீங்க, மறந்து போயிடும். ஒருத்தருக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரும். அதுக்கு சொல்கிறது ஞாபகப்படுத்துறது. அதுக்கு பேர். தென்னாமல் ஞாபகப்படுத்திடுவேனே.